வணக்கம். போன வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு VLOOKUP ஃபார்ம்ல வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோல அதே VLOOKUP பட் அப்ராக்சிமேட் மேட்ச் வச்சு எப்படி யூஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து என்ன மாதிரி சினாரியோல ஒர்க் ஆகும், ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்வாய்ஸ் பேமெண்ட் இல்லைனா இன்வாய்ஸ் வந்து ரிசீவபிள்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில இன்வாய்ஸஸ் வந்து டிலே ஆகும். ஸோ வந்து ஒரு 5 டேஸ் 10 டேஸ் ஈவன் வந்து ஒரு 30 டேஸ் கூட உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து எவ்வளவு நாள்ல டிலே ஆகுது. ஸோ இப்போ 100 இன்வாய்ஸ் இருக்குன்னா அந்த 100 இன்வாய்ஸ் வந்து 30 டேஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ் முடிச்சுட்டு 10 நாள்ல எவ்வளவு லேட்டா பே பண்ணிருக்கும், 20 நாள்ல எவ்வளவு லேட்டா பே பண்ணிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த VLOOKUP ஃபார்ம்ல அனலைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா பி காலம்ல வந்து குரூப்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ வந்து இந்த குரூப்ல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட் மேட்ச் சர்ச்ன்றது எக்ஸாக்டாவும் சர்ச் பண்ணும், அப்ராக்சிமேட்டாவும் சர்ச் பண்ணும். இது ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து அப்ராக்சிமேட் சர்ச். இப்போ ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமா டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் எதுக்குள்ள கேட்டகரைஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து அப்ராக்சிமேட் மேட்சோட அப்ஜெக்டிவ். B2ல பாத்தீங்கன்னா 0 to 100 இருக்கு பாத்தீங்களா. ஸோ நீங்க 0 to 100 இதுல நீங்க எந்த நம்பர் டைப் பண்ணாலும் உங்களுக்கு 0 to 100 மட்டும் தான் வரும். ஸோ அப்படின்னா லுக்அப் வேல்யூவோட சர்ச் வந்து 100 இன்புட் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து எப்படி இந்த டேபிளை நம்ம டிசைன் பண்றது அப்படின்னா 0 to 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இந்த டேபிள்ல வந்து 0 to 100 அடுத்தது வந்து 100 to 200 மென்ஷன் பண்ணக்கூடாது. 101 to 200 இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் விட்டுட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து எழுதணும். ஸோ இந்த குரூப்பிங் வந்து நீங்க எழுதி முடிச்சிட்ட அப்புறம் வேல்யூ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நீங்க டைப் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக்அப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரேண்டமா ஒரு நம்பர் டைப் பண்றேன். இப்போ VLOOKUP ஃபார்ம்ல எழுதுவோம். இப்போ ஈக்குவல் டு VLOOKUP. இப்போ லுக்அப் வேல்யூன்றது நம்ம 100. ஸோ 100 இருந்து எதுல கேட்டகரைஸ் ஆகும்ன்றது நம்ம சர்ச் பண்ணுவோம். கமா டேபிள் அரேன்றது நம்ம இப்போ 2 காலம் வச்சு ஆப்ரேட் பண்றோம். அதனால 2 காலம் வச்சு நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் காலம் இண்டெக்ஸ் கண்டிப்பா வந்து வேல்யூ வச்சு நம்ம எந்த குரூப்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால வந்து குரூப்ன்றது நம்ம ரேஞ்சில் செகண்ட் காலம் வச்சு நம்ம சர்ச் பண்றோம். அதனால 2 மென்ஷன் பண்ணிட்டு கமா இந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலா மட்டும் இல்லாம எக்ஸல்ல எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் வருது பாத்தீங்களா. இப்போ இந்த ஃபார்முலால லுக்அப் ரேஞ்ச் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா எனி ஃபார்முலா நீங்க எழுதும் போது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஷனல்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷனல்னா என்னன்னா எந்த ஃபார்முலா வந்தாலும் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள கிரைட்டீரியா வந்து நம்ம எழுதலனாலும் ஒரு ஃபார்முலா ஆப்ரேட் ஆகும். நம்ம வந்து இந்த லுக்அப் ரேஞ்ச்ன்றது நம்ம வந்து எய்தர் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கமா கொடுத்து ட்ரூக்கு வந்து நீங்க வந்து இது டேப் கொடுத்து ட்ரூ கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 100ன்றது எதுல கேட்டகரைஸ் ஆகிருக்குன்னா 0 to 100. இப்போ நான் வந்து 150 அப்படின்னு ரேண்டமா ஒரு நம்பர் டைப் பண்றேன். இப்போ வந்து 0 to 100ன்றது உங்களுக்கு எதுல குரூப் ஆகுதுன்னா 101 to 200ல குரூப் ஆகுது பாத்தீங்களா. இதுதான் வந்து ஒரு VLOOKUP ஃபார்முலாவோட அப்ராக்சிமேட் மேட்சோட யூசேஜ். இந்த VLOOKUP அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து எதுக்கு டைரக்ட் ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பாக்குறேன். ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் முடிச்சேன், அதுக்குள்ளே நான் வந்து 2 இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் மேட்ச் கிரைட்டீரியா உள்ள VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் ஃபர்தரா வந்து ஒரு VLOOKUP ஃபார்முலா வந்து வேற எப்படிலாம் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். நன்றி.